பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட பிரசங்கத்திற்கு தலைப்பு என்னவென்று கேட்டீங்கன்னா, முடித்த இடத்தில் கர்த்தர் துவங்குகிறார் அல்லது முடிந்த இடத்தில் கர்த்தர் துவங்குகிறார்ங்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு நாம நினைக்கிற அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார். ஏசப்பா நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் குடிக்கிறார். அது முடியல, இது ஆரம்பமா இருக்குது. முடிஞ்சு போன இடத்துல இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு புதிய அமைச்சர் புதியதானதை துவங்குகிறார் என்கிற அந்த தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தை வசனம் 37வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தையை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆமென். இங்க கவனிச்சு பாருங்க, இந்த வேத பகுதி யோசேப்பை குறித்து, ஒரு அடிமையாய் இருந்த யோசேப்பை குறித்து, ஒரு சிறைச்சாலையை கைதியாய் மரண தண்டனை கைதியாய் இருந்த அந்த யோசேப்பு குறித்து பார்வோன் என்கிற மகா பேரரசர் சக்கரவர்த்தியா இருக்கிற பார்வோன் சொல்லுகிறார். பார்வோனுக்கு வந்த 2 சொப்பனத்துக்கு விளக்கத்தையும் அதற்குரிய ஆலோசனையும் கொடுக்கிறான். 7 வருஷம் செழிப்பு வரும். உங்களுக்கு முதல் சொப்பனத்தின்படி 7 வருஷம் செழிப்பு வரும். எப்பயும் இல்லாத அளவுக்கு வெள்ளாமை விளையும், நல்ல செழிப்பு இருக்கும் தேசத்துல. அடுத்து 7 வருஷத்துல என்ன ஆகும்னா பயங்கரமான பஞ்சம், இதுவரைக்கும் இல்லாத பஞ்சம் வரப்போகுது. இந்த 2 சொப்பனத்தோட அர்த்தம் இதுதான். இது சீக்கிரமாவே நடக்க போகுது. ஏன்னா ஒரே ராத்திரியில என்ன தொடர்ந்து 2 சொப்பனம் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதை யோசேப்புக்கு சொப்பனம் வந்தது. ஒரு சொப்பனம் வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இன்னொரு சொப்பனம் வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சொப்பனம் நிறைவேறதுக்கு கொஞ்ச காலம் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த சொப்பனம் நிறைவேற இன்னும் கொஞ்ச காலம் ஆகும்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த சொப்பனங்கள் நிறைவேற காலம் எடுக்கும், கொஞ்ச காலங்கள் ஆகும், வருடங்கள் ஆகும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த சொப்பனம். ஒரு சொப்பனம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சொப்பனம் வந்துச்சு. ஆனா இங்க பார்வோனுக்கு அப்படி இல்லை, ஒரே ராத்திரியில என்ன செய்யுது? 2 சொப்பனம் வந்துச்சு. அதனால இது உடனே நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே அந்த பார்வோன் சொல்லுகிறார், என்ன சொன்னா, தன்னுடைய ஊழியக்காரங்களை, தன்னுடைய வேலைக்காரங்களை, தன்னுடைய எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, தேவ ஆவியை, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருத்தனும் கிடையாது அப்படின்னு அந்த பார்வோன் சாட்சி சொல்றார். ஏன்னா எகிப்தியர்கள் அறிவுக்கும் ஞானத்துக்கும் பேர் பெற்றவர்களா இருக்கிறாங்க. அந்த காலத்துல நிறைய வைத்திய முறைகளை கண்டுபிடிச்சவங்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்பதாகவே ஒரு செத்த பொணம், அதாவது பிணம் என்ன செய்யணும், இறந்த சடலம் கெட்டு போகாம இருக்கும்படி அதை பதப்படுத்தி வைக்கிற அந்த காரியத்தை பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சவங்க. மருத்துவத்தில் தேறினவங்க, விஞ்ஞானத்தில் தேறினவங்க, அறிவுல தேறினவங்க, வானசாஸ்திர நட்சத்திரங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிற ஆட்கள், இப்படி பலவிதமான அறிவுகளை பெற்றிருக்கிறாங்க. பலவிதமான திறமைகளையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ஒரு மகாராஜா சொல்றாரு, அந்த நாட்டு மகாராஜா சொல்றாரு, உன்னை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒருவனும் இல்லவே இல்லைன்னு சொல்லுகிறார். அதோடு கூட நிப்பாட்டி விடாம என்ன செய்றாருன்னா 39வது வசனத்துல, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இப்போ அந்த எகிப்துடைய ராஜா பார்வோன் என்பவர் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? யோசேப்பை பார்த்து சொல்றாரு, தேவன் உன்னுடைய ஆண்டவர் உன்னுடைய கடவுள் இதையெல்லாம் வெளிப்படுத்தினார். எனக்கு சொப்பனம் வந்துச்சு. என் நாட்டில் அர்த்தம் சொல்றதுக்கு சாஸ்திரிகளும் விளக்கம் கொடுக்குறவங்களும் அதற்கு ஆழத்த அர்த்தத்தை ஆராய்ச்சி செய்கிறவங்களும் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன், யாராலையும் பதில் சொல்ல முடியல. ஆனால் நீ சொன்ன சொப்பனத்தை கொடுக்கறது ஆண்டவர் என்னுடைய தேவன், மங்களகரமான வார்த்தையை என்ன செய்வார் உங்களுக்கு ராஜாவுக்கு ஆண்டவரே பதில் தருவார், மனுஷனால
யாராலையும் சொல்ல முடியாது, கடவுள் கொடுத்த சொப்பனத்துக்கு கடவுள் தான் அர்த்தம் கொடுக்க முடியும் என்று சொன்ன உடனே, அப்போ இந்த யோசேப்புங்கிற ஒரு மனுஷன், அவன் சிறைச்சாலை கைதியா இருக்கிற அவன், வீண் பழி போட்டு சிறைச்சாலைக்குள்ள இருந்தவனை அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவனை சொல்லி அவன் வெளியில கூப்பிட்டுட்டு வர்றாங்க. கூப்பிட்டு அந்த ராஜாவுக்கு முன்னாடி நின்று, இது என்னால முடியாது, கடவுள் சொப்பனம் கொடுத்திருந்தா அந்த சொப்பனத்தை அவர் தான் விளக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். அதன்படி என்ன சிறந்த யோசேப்பு மூலம் ஆண்டவர் தேவன் விளக்கம் தெளிவாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்து சொல்றான், கடவுள் தான் தேவன் தான் சொப்பனத்தை கொடுத்தாருன்னா அதுக்கு விளக்கத்தையும் அவர் தான் கொடுக்கிறார்னா அவருடைய ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய ஞானம் உனக்குள்ள இருக்குது. மறைபொருளை வெளிப்படுத்துறது. என் முழு தேசத்திலையும் எவ்வளவு பெரிய ஞானி அறிவாளிகள் இருந்தாலும், ஆனா தேவ ஆவியை பெற்ற மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற கடவுளுடைய ஞானம் விவேகம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குது. உனக்கு நிகர் உன்னை போல ஒருவனுமே இல்லை என்று அங்கு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் பார்க்கிறார், தன்னுடைய அதிகாரிகளை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், இவனை போல வேற மனுஷன் இல்லவே இல்லை. ஏன்னா எகிப்துக்கு வரப்போகிற பெரிய செழிப்பும், அடுத்து எகிப்துக்கு வரப்போற 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம், இதனுடைய அர்த்தம் மட்டும் தெரியலன்னா எகிப்து நாடு அந்த 7 வருட பஞ்சத்துல, பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? தண்ணி தட்டுப்பாடு ஏற்படும், விவசாயம் செய்ய முடியாது, கால்நடைகள் மிருகச்சீவன்கள் சாக ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் இல்லாமல் போகிறது, சாப்பாட்டுக்கு பஞ்சங்கள் வர ஆரம்பிக்கும், தண்ணிக்கு பஞ்சம் ஏற்படும். அப்போ இந்த பஞ்சமெல்லாம் வரும் பொழுது இல்லாதவங்க இருக்கிறவங்க வீட்டை உடைச்சு கொள்ளையடிச்சு அவனுடைய தானியத்தை, அவனுடைய அரிசியை, அவனுடைய சுத்தரம் பலவிதமான மளிகை பொருட்களை எல்லாத்தையும் திருட ஆரம்பிப்பாங்க. அப்போ பஞ்சம் வரும் பொழுது இல்லாதவங்க திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, அப்புறம் பசி தாங்க முடியாம கொலையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இப்படி நாட்டில் இவ்வளவு ஒரு கொடூரமான கொலையும் கொள்ளையும் என்ன செய்யும், மரணங்களும் வர ஆரம்பிச்சிடும். இதோடு கூட நிற்காது. அப்புறம் இவர்களும் இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிச்சு சாப்பிட்டு ஒருத்தர் மாற்றி கொலை செய்து அப்புறம் ஊரே சுடுகாடாக மாறிடும், எல்லாம் செத்து போக வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். 1 நாள் 2 நாள் 7 வருடம் கொடுமையான பஞ்சம். அப்படிப்பட்ட கொடூரமான பஞ்சம் வரும் என்று சொன்னால் தேசமே அழிந்து போய்விடும். இதற்கு தீர்வு என்ன? இவன் கொடுத்த சொப்பனம் தான். சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான். என்ன சொல்றான்? முதல்ல என்ன செய்யுங்கன்னா, முதல் ஆலோசனையா எகிப்துல ஒரு விவேகமும் ஞானமும் உள்ள, அறிவு உள்ள, திறமை இல்லை, நல்ல ஞானம் உள்ள ஒரு அறிவாளிய விவேகம் உள்ளவனை இந்த முழு நாட்டுக்கும் தலைவரா ஏற்படுத்தி வைங்கன்னு ஐடியா கொடுக்கிறாரு. அவன் தலைவரா ஏற்படுத்தி வைக்கிறது மாத்திரமல்ல, எல்லா குக்கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து பெரிய பெரிய நகரங்கள், டவுன்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியா அதிகாரிகளை நியமிங்க. அந்த எல்லைக்கு உட்பட்ட விவசாய நிலத்துல 5ல் 1 பங்கு அறுவடை செஞ்சீங்கன்னா 5 மூட்டைக்கு 1 மூட்டை அரசாங்கத்துக்கு கொடுக்க சொல்லி அந்த அதிகாரிகள் வாங்கி என்ன செய்யுங்க, 5 மூட்டைக்கு 1 மூட்டை, 5ல் 1 பங்கு வாங்கி 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 குடோன்களை கட்டுங்க. குடோன்களை எல்லாம் கட்டி அதில் பத்திரப்படுத்தி வைங்க, பாதுகாத்து வைங்க, கெட்டு போகாதபடி பதப்படுத்தி வைங்க. 7 வருஷம் இப்படி என்ன செய்யுங்க, ஒவ்வொரு அதிகாரிகள் தானியங்களையும் வெள்ளாமைகளையும் விளைச்சல்களையும் எல்லாவற்றையும், மிருக ஜீவன்களுக்கு வைக்கோல் புல்லு எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, தாள், இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வைங்க. அல்லேலூயா. மிருகஜீவன்களுக்குள்ளானவைகளை பத்திரப்படுத்தி வைங்க, அதற்கு அதிகாரிகளை நியமிங்க. தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரி நியமிச்சு அதையும் பத்திரப்படுத்தி என்ன செய்யுங்க, வைங்க என்று சொல்லுகிறார். அதோடு கூட இதோடு கூட நிப்பாட்டி இருக்க மாட்டாரு. இந்த 7 வருஷ காலத்துல பஞ்சம் வரும்போது என்ன இல்லாம போகும், தண்ணி வற்றி போக ஆரம்பிக்கும், தண்ணி குறைஞ்சிடும், கடைசி தண்ணி இல்லாமல் போகக்கூட நிலைமை கூட என்ன செய்யலாம், வர ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த தண்ணிகளை சேமிச்சு வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதற்குரியவர்களை நீங்க ஏற்படுத்தணும் என்று சொல்லி எல்லாத்தையும் சேமிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் பதப்படுத்துறதுக்கும் அப்படிப்பட்ட அறிவு ஞானத்தை உடைய அதிகாரிகளை ஏற்படுத்தி வைங்க. வச்சிங்கன்னா இந்த 7 வருஷம் செழிப்புல ஒரு பெரிய திரளான அளவுக்கு நீங்க சேகரிச்சு வச்சிருவீங்க. அப்படி சேகரித்து வச்சதுக்கு அப்புறம் இந்த 7 வருட பஞ்சத்தில் இல்லாத போது ஜனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத அவங்க சாப்பிடட்டும். சாப்பிட்டு தீர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுக்கு கொடுங்க. 7 வருஷம் பஞ்சம் முடிகிற வரைக்கும் கொடுங்க.
ஜனங்களை ஒரே இடத்துல வச்சிடாதீங்க. இங்கே இருக்கிற ஜனங்களை அங்கே கொண்டு குடியேற்றுங்க, அங்கே உள்ளவங்களை இங்கே குடியேற்றுங்க. ஏன்னா பச்சையும் செழிப்பும் ஆசீர்வாதமாக இருந்த ஊரை பார்த்துட்டு, தண்ணியும் செழிப்புமா இருந்த இடத்த பார்த்துட்டு திடீர்னு அதை பட்டு போய் ஒன்றும் இல்லாமல் காஞ்சி கிடக்கிறத பார்த்தா எப்படி இருந்த என் ஊர் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி விரக்தியில் வேதனைப்பட்டு துடிச்சு போயிடுவாங்க, மனநிலை பாதிக்கப்படும், வேதனை அடைவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களை அந்த பக்கம், அங்கே உள்ளவங்களை இந்த பக்கம்னு மாறி மாறி குடியேற்றினார். அப்போ உங்க மனநிலை மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட பல ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு அதை பின்பகுதியில் நம்ம பிற்பாடு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இப்படிப்பட்ட விவேகமும் ஞானம் உள்ள தேவ ஆவி, கடவுளின் ஆவிய, மறைபொருள் சொப்பனத்தின் விளக்கம் கொடுக்கிற ஆவியை பெற்றிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம நாட்டிலேயே இல்லை என்று சொல்லி 40வது வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பா, உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். இங்கே கவனிச்சு பாருங்க. முத இந்த எகிப்துக்கு வரும்போது இந்த யோசேப்புக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 அண்ணன்மாருங்க, ஒரு தம்பி, மொத்த குடும்பத்தில் 12 பேர். அந்த 10 அண்ணன்மார்கள்ல ஒருவன் தவிர 9 பேர் சேர்ந்து இந்த யோசேப்பு என்கிற தம்பிய என்ன செய்யறாங்கன்னா, இவனுக்கு சொப்பனம் வருது, இந்த சொப்பனத்தினால இவன் பெரிய ஆளாயிருவான், இந்த சின்ன பையன் காலில் நம்ம போய் விழணுமா, இவனுக்கு கீழே போய் நாம நிக்கணுமா என்று சொல்லி அவங்க எல்லாரும் கோவப்பட்டு அவன் மேல பொறாமப்பட்டுக்கிட்டு, அப்பா அவன் மேல அதிக பாசமா இருக்கிறதுனால என்ன செஞ்ச, கோவப்பட்டுக்கிட்டு இவன் எப்படியாவது கொலை செஞ்சிடணும், நான் இவன் சின்ன பையனா இருக்கிறான் இருந்துக்கிட்டு இவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் பேரையும் பொறுப்பையும் மதிப்பையும் அப்பா இவனுக்கே கொடுக்குறான்னு சொல்லி கோவப்படுறாங்க. இவனுக்கு வந்த சொப்பனத்தினால இவனை கொலை செய்ய முடிவு செஞ்சு கொலை செய்யறதுக்கு குழியில கொலை செய்ய பார்க்குறாங்க. அப்புறம் மூத்த அண்ணன் சொன்னதை கேட்டு குழியில தூக்கி போடுறாங்க. அப்புறம் என்ன செய்யறான்னா, இவனை அடிமையா வித்துறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையா வித்துறாங்க. எங்க? எகிப்துக்கு என்ன செய்யறாங்க, வித்து போடுறாங்க. அங்க போய் அடிமையா ஒரு வீட்டில் வேலை செய்யறான். அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது. அடிமைக்குன்னு ஒரு வஸ்திரம், துணி இருக்குது. அடிமை துணி போட்டு எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துணிமணி இருக்குதோ அது மாதிரி அடிமைக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குது. அந்த வஸ்திரத்தை போட்டவனுக்கு, அடிமையா இருக்கிறவனுக்கு வித்தியாசமான விலங்கு கழுத்தில் போட்டிருப்பாங்க, காலில் ஒரு விதமான விலங்குகளை மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த அடையாளத்தை பார்த்தாலும் இவன் ஒரு அடிமை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த நாட்டில் உள்ளவங்க, அந்த ஊருக்காரங்க அவங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க, ஒரு நாயை விட கேவலமாக தான் நடத்துவாங்க. அவங்களுக்கு மரியாதைன்னு ஒன்று இல்லவே இல்லை, அவங்களுக்கு உரிமைன்னு ஒன்று இல்லை. அவங்க நாங்கள் நினச்சபடி அவங்களால வாழவே முடியாது, அப்படி ஒரு நிலைமையில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவன் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் கூட இருந்து அவன் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்குது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நல்லா இவன் செய்கிற தொழில் செய்கிறான், விவசாயம் செய்கிறான், இங்கிட்டு போனால் ஆடு மாடு மிருகச்சீவங்களை கவனிக்கிறான், இங்கே போனால் தோட்டம் தெருவு வைக்கிறான், அங்கே போனால் கட்டடங்களை கட்டுற வேலை பார்க்குறான். இவன் என்ன வேலை செஞ்சாலும் அது நல்லா விருத்தி அடையுது, மேல் மேலே நல்லா ஆகுது. இவன் விவசாயம் செஞ்சால் பல மடங்கு பெருக்கம் வருது, ஒரு மூட்டை வர்ற இடத்துல 10 மூட்டை வருது. அப்போது இவன் எது செஞ்சாலும் இவன் தொட்டதெல்லாம் தொடங்குதுன்னு சொல்லி யார் அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த அடிமையாக வாங்கின அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் எஜமான், ஓனர் அறிஞ்சுக்கிட்டான். ஓ, இவன் எது தொட்டாலும் தொடங்கும், இவன் எது தொட்டாலும், நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, நல்லா என்ன சொல்லுவாங்க, கைராசிக்காரன் அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் சொன்னான்னா அவன் எது தொட்டாலும் அது ராசியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஊர் பாசையில் சொன்னோம்னா, அவன் செஞ்ச காரியமெல்லாம் வாய்க்குது, எதை போய் தொட்டாலும் தொடங்குது, அது விளங்குது, அது நல்லா மாறுது. பார்த்தோன்னே இவர் ஆச்சரியம், அவர் அதிகாரியா, என் வீட்டுக்கு என் சொத்துக்கு எல்லாத்துக்கும் நீ தலைவனாயிருன்னு பெரிய ஆளாக நியமிச்சு வச்சுறாரு. அங்கே போய் நியமிச்சா அவருடைய மனைவி, இவன் வாலிப பையனா அழகா இவன் இருக்கிற பார்த்து அவன் மேலே கண்ணு போட்டு அவனோட பாவம் செய்ய பார்த்து அவன் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன், கடவுள், ஏன் கடவுள் எப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்பயும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா தப்பிதங்கள் பண்ணுகிறதுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை, துணியை பிடிச்சி இழுக்கும்போது அவன் துணியை கழட்டி விட்டுட்டு, மேல் சட்டை அப்படி கழட்டி விட்டுட்டு ஓடி விடுகிறான். உடனே இந்த எஜமானி அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. இவன் ஒரு அடிமை, நாயை விட கேவலம், இவனை என் வீட்டுக்காரு பெரிய ஆளாக வச்சிருக்கிறாரு, பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருந்தா நான் சொன்ன காரியத்துக்கு இணங்க மட்டுக்கும்
நான் தப்பு செய்ய சொன்னா என்னோட கூட இவன் இனங்கலைன்னு சொல்லிட்டு நான் செஞ்ச தப்பு என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்னை கொன்று போட்டுருவாருன்னு சொல்லி இப்போ யார் மேலே பழிய வைக்கிறாங்க? இந்த யோசேப்புங்கிறவன் மேலே, இந்த அடிமையாக இருந்தவன் மேலே, இவன் மேலே பழிய வச்சு இவனை ஜெயிலில் போய் போடுறாங்க. அல்லேலூயா. இவனை கூட்டிட்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டியோ இல்லை, இந்த எஜமான் போய் சொல்லியிருப்பாரு, பாருங்க என் வீட்டில் இவனை பெத்த புள்ள மாதிரி இவனுக்கு எல்லா பொறுப்பும் கொடுத்து வசதி வச்சிருந்தேன், இவன் இப்படி ஒரு தப்புகளை தவறுகளை பாவத்தை என்ன செஞ்சுட்டான், செய்ய முயற்சி செஞ்சுட்டான், ஆனாலும் என் மனைவி கத்துனனால விட்டுட்டு ஓடிட்டான்னு அப்படியே என்ன செஞ்சாங்க, பிரச்சனையை தலைகீழ மாற்றி பழிய வச்சுட்டாங்க. வச்சது மாத்திரமில்லை, இது நேராக ராஜாவிட்ட போய் சொன்ன உடனே ராஜா என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவனை ஜெயிலில் போட்டுட்டாரு. அதாவது மரண தண்டனை கைதியை ஜெயிலில் போட்டுட்டார். எப்போ ராஜா இவனை கொண்டிருக்கன்னு சொல்றாரோ அப்போ அவன் கொலை செய்யப்படுவான், தூக்கிலிடப்படுவான். மரத்தில் தூக்கி தொங்க விடப்பட்டு அவன் செத்து அப்படி அந்த பணம் தொங்கும். அங்கே கழுகுகளும் காகங்களும் பிணந்தின்னி பறவைகளும் வந்து அவங்கள கொத்தி தின்று விடும். அடக்கம் கூட பண்ண மாட்டாங்க, அதாவது புதைக்க கூட மாட்டாங்க. அப்படி கொடூரமாக சாகும். இப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு. எந்த ராஜா இவன் மரண தண்டனை கைதி, இவன் சாவுக்கு நியமிக்கப்பட்டவன்னு சொன்னாரோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு, ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு சொப்பனம் கொடுத்தாரு. அந்த சொப்பனத்துக்கு தான் இப்போ முன்னாடி நின்று விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். விளக்கம் கொடுத்தோன்னே பார்க்குறாரு, இவனை போல அறிவுள்ள, இவனை போல ஞானம் உள்ள, இவனை போல கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கிறான், மனுஷங்களால் தெரியாததை இவனுக்கு தெரியுது, ஆண்டவர் அனுக்கிரகம் இவனுக்கு இருக்குதுன்னு சொல்லி இவனை என்ன செய்யறான்னா அந்த முழு தேசத்துக்கும் ராஜாவா வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் இதே ராஜா தான் தன்னுடைய ஓனருடைய மனைவியிட்ட தப்பா நடக்க பார்த்தவன் என்று சொல்லி உயர்த்தி வச்சிருந்த தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணினவன் சொல்லி இவன் என்ன செய்யறான், மரண தண்டனை கைதியா என்ன செய்யற, சிறைச்சாலை அடைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறான், கட்டளை பிறப்பிக்கிறான். கொல்லுறதுக்கு, சிறைச்சாலை அடைக்கிறதுக்கு ஆர்டர் கட்டளை உத்தரவு பிறப்பித்த பார்வோன் தான் இன்னைக்கு சொல்றாரு, இந்த முழு நாட்டுக்கும் யார் தலைவன் சொன்னாரு, அந்த ராஜாவே சொல்ல வச்சார். எவன் யார் உங்க வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறாங்களோ, எல்லாம் கவனிச்சுங்க, யார் உங்களை முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறாங்களோ அவங்க மூலமே கர்த்தர் உயர்வை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சாவு, இவன் மரண தண்டனை கைதி, இவன் சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னதே ராஜா தான். இப்ப அதே ராஜா சொல்றாரு, இந்த நாட்டுக்கே இவன் தான் பெரிய ஞானியா இருக்கிறான், இந்த நாடே இவன் பேச்சத்தான் கேட்கணும்னு சொல்லி மேல தூக்கி வைக்கிறார். யாரால யோசேப்புக்கு அந்த ராஜாவால இவன் வாழ்க்கை முடியும்னு நினைச்சான், எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நீ முடிச்சு வைக்க நினைக்கிற, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி 2 சொப்பனத்தை கொடுத்து ராஜாவை பயமுறுத்தினார். விளக்கத்தை இவனுக்கு சொல்ல வச்சு, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விளக்கத்தை சொல்ல வச்சு, அதற்கு ஆலோசனையும் புத்திமதியும் சொல்ல வச்சு, இப்ப ராஜாவே பிரமிச்சு நிக்கிறான். இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கணும்னா அது கடவுளால மட்டும்தான் இருக்கணும், சாதாரண மனுஷங்களால இருக்காது. இப்படி ஒரு அறிவு உள்ளவன், இப்படி ஒரு புத்தி உள்ளவன், இப்படி ஒரு விவேகமும் ஞானமும் உள்ளவன் நம்ம நாட்டுல இருந்தா நம்ம நாட்டுக்கு எந்த கெடுதலும் எந்த ஆபத்தும் எந்த அழிவும் வராதுன்னு சொல்லி இவனை தலைமை, எல்லாத்துக்கும் தலைவனா நியமிச்சு வச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்னைக்கு வாழ்க்கையை முடிக்கும்படி மரண தண்டனை கைதின்னு அறிவிச்ச அதே பார்வோன் இவன் வாழ்க்கைக்கு முடிவுக்கு ஒரு தீர்ப்பு எழுதின இதே ராஜா தான் இன்னைக்கு சொல்றாரு, அவன் வாழ்க்கையை மறுபடி ஆரம்பிச்சு வைக்கும்படி ஆண்டவர் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாராலும் உங்க வாழ்க்கையை முடிச்சு வைக்கவே முடியாது, யாராலும் உங்களுக்கு முடிவு கட்டவே முடியாது. ஏன்னு சொன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். யாரால எப்ப எல்லாம் முடிவு வரும் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் உயர்வு தான் வரும். தானியேலை இப்படித்தான் வீண் பழிய போட்டு ராஜாவை மட்டும்தான் கும்பிடணும், வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி 1 மாசம் அளவு கும்பிடக்கூடாதுன்னு சொன்னா, இந்த தானியேல் என் தெய்வத்தை மட்டும்தான், என்னுடைய ஆண்டவரை மட்டும்தான் நான் கும்பிடுவேன், ஜெபம் பண்ணுவேன், வேற யாரையும் நான் கும்பிட மாட்டேன், எதையும் கும்பிட மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமா கும்பிட்டார். வயசான காலத்திலையும் கும்பிட்டதுனால, ஜெபிச்சதுனால அவரை தூக்கி கொண்டு போய் சிங்கக்கவியில போட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் நினைச்சாங்க
ராஜாவால இவனுக்கு சாவு, அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சிங்கத்தால் தான் இவனுக்கு சாவு. இந்த தானியலுக்கு நினைச்சாங்க, சிங்கத்தால சாவுன்னு நினைச்சு வீண் பழிய போட்டாங்க. பார்த்தீங்களா? அந்த சிங்கம் தானியலை கடிக்க கூட இல்லை, மோந்து கூட பார்க்கல. ராம் முழுவதும் கிடக்கிறாரு, இரவு முழுவதும் கிடக்கிறாரு. சிங்கங்களை எப்பயுமே பட்டினியா தான் போட்டிருப்பாங்க. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் பேரரசு சிங்கங்கள் எப்பவும் பட்டினியா போட்டு அதை உள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் அடிச்சு அப்படி தூக்கி அப்படி உள்ள ஓடும்போதே விழுந்து விளங்குலையும் அப்படி தாண்டி பிடிச்சு ஏறி தின்னு போடும். எலும்பு கூட மிச்சம் வைக்காம தின்னு போடும். அப்படி அவங்க நிறைய சிங்கங்கள் அவங்க உள்ள போட்டிருக்கிறாங்க. இவரை உள்ளதுக்கு போட்டா அந்த சிங்கங்கள் வரக்கூட செய்யலை, இவர் தொடக்கூட செய்யலை. ஏன்னா தேவதூதர் வந்து வாயை கட்டி விட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனா யார் வீண் பழி வச்சு அந்த இதுக்குள்ள சிங்க கெபிக்குள்ள போட வச்சாங்களோ இப்ப அவங்கள ராஜா விசாரிக்கிறாரு. எவன் தானியல் மேல பழிய போட்ட காலையில வந்து பார்த்தா தானியல் ஜம்முன்னு இருக்கிற, அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. மேலே தூக்கி விட்டுட்டு சிங்க கெவியில போட வைக்கிறதுக்கு காரணமா இருந்தவன் எவன் பேரெல்லாம் பாரு, பாசி பிடி கண்டுபிடினு கையங்காலம் கட்டி அவன் பிள்ளைங்க அவன் குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி இப்போ உள்ள போடுறதுக்குள்ள சிங்கம் உள்ள போய் கெபிக்கு அடியில இந்த குகைக்கு அடித்தளத்துக்குள்ள போகும்போதே அவங்களை அடிச்சு கொண்டு போட்டு தின்றுச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் உங்களுக்கு முடிவெட்ட நினைக்கிறாங்களோ ஆண்டவர் உங்களுக்கு துவக்கத்தை கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம், நான் அவரை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சதே அவரு தாங்க. இந்த பூமியில பிறக்க வச்சதே அவர் தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒருத்தன் இப்படி பேர் உள்ளவன், இப்படி பேர் உள்ளவங்க இந்த ஊருல இந்த இடத்துல பிறப்பாங்கன்னு உங்களையும் என்னையும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாரு. இடையில வர்ற மனுஷங்களால நம்ம வாழ்க்கையை முடிக்க முடியுமா? உங்களால உங்க வாழ்க்கையை முடிக்க முடியுமா? முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முடிச்ச இடத்துல இந்த பார்வன் பாருங்க, இவனுக்கு மரண தண்டனை கொடுத்த வாழ்க்கையை முடிக்க நினைச்சவன் இப்போ இந்த தேசத்திலே நாட்டிலேயே நம்பர் 1 பெரிய ஆளா அவர் உயர்த்தி வைக்க ஆரம்பிச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எப்படியெல்லாம் அவர் உயர்த்தி வைக்கிறாருன்னு பாருங்க. 40வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, சிங்காசனத்துல மட்டும்தான் நான் உன்னை விட ரொம்ப பெரிய ஆளா இருக்குங்கிறார். சிங்காசனத்துல உட்காரும் போது மட்டும்தான் நான் பெரிய இடத்துல உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து உன்னை விட பெரிய ஆள் அப்படின்னு நான் உட்கார்ந்துருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் அதிகாரம் வல்லமை எல்லாமே உன் கையில் தான் இருக்கும், உன் சொல்லுபடி தான் எல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. அடுத்து 41வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதையும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. பாருங்க இங்க பார்வோன் என்ன சிறப்பார், இந்த எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எகிப்து தேசம் முழுவதுக்கும் நீ ஒருத்தன் அதிகாரி. எப்படி பார்வோன் முழு நாட்டுக்கும் ராஜா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஹெட்டா இருப்பாரு, தலையா இருப்பாரு, எல்லாத்துக்கும் மேல இருப்பாரு. அவரே சொல்றாரு, முழு எகிப்துக்கும் ஒருவனை அதிகாரியா நான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு தான் கையில் இருக்கிற எதை கலத்தினாராம், போட்டிருந்த விரல்ல போட்டிருந்த கையில போட்டிருந்த மோதிரத்தை கலத்தி யோசேப்பின் கையில அவரே போட்டு விட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராஜாவுடைய மோதிரம் அதுல ஒரு சீல் இருக்கும், அந்த மோதிரத்துல ஒரு அச்சு சீல் இருக்கும். நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த நாட்டில் என்ன சட்டம் போடப்பட்டாலும் கடைசியில் ராஜா கையை மடக்கி அந்த மையில் என்ன செய்ய அப்படி கையை அப்படி குத்தி என்ன செய்வார், அச்சு அப்படி வைப்பார். அந்த மோதிரத்தில் அப்படி குத்துனாருன்னா அந்த சட்டம் அந்த நாட்டில் அப்படியே நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சொல்றாரு, முத்திர மோதிரம்னா அதிகாரம், சர்வ அதிகாரத்தையும் உன் கையில் கொடுத்துட்டேன். எல்லா ராஜ முத்திர மோதிரத்தை கையில கொடுத்துட்டா சர்வ வல்லமையும் சகல அதிகாரமும் அந்த யார் கையில் அந்த முத்திர மோதிரம் இருக்குதோ அவங்க தான் அந்த நாட்டில் சட்டத்தை மாத்துறது, சட்டத்தை போடுறது, சட்டத்தை நிலைநிறுத்துறது, சட்டத்தை செயல்படுத்துறது எல்லாமே அந்த ஒரு மனிதன் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அந்த நீ சட்டத்தை போடவும் முடியும், சட்டத்தை மாற்றவும் முடியும், சட்டத்தின்படி செய்ய வைக்கவும் முடியும். அப்படி சொல்லி முத்திர மோதிரத்தை கொடுத்து முழு அதிகாரத்தையும், இப்ப ராஜா கையில கூட என்ன இல்லை, முத்திர மோதிரம், சட்டம் போடுற மோதிரம் என்ன செய்யல,
இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ தன்னுடைய மோதிரத்தை கலத்தி யோசேப்பு கையில கொடுத்தான். இதே கைக்கு ஒரு நாள் விலங்கு போட்டு விட்டான். இவன் மரண தண்டனை கைதின்னு தீர்ப்பு ராஜா சொன்ன உடனே விலங்கு இவன் கைக்கு போடப்பட்டுச்சு. ஒரு நாள் விலங்கு போட்டவங்க, ஒரு நாள் கட்டி போட்டவங்க, ஒரு நாள் அவன் வேதனை அடைய வச்ச அதே ராஜாவுடைய கட்டளை, இன்னைக்கு விலங்கு போட வச்ச அந்த ராஜாவுடைய வார்த்தை இன்னைக்கு அதே கையில முழு நாட்டுக்கும் தலைவனா, முழு சட்டத்தை இயற்றுகிறவனா, முழு அதிகாரம் உள்ளவனா மாத்த வச்சுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கையை விலங்கு போட வச்சுச்சு. இப்படி நான் இன்னைக்கு சர்ச்சையில் கைதியா இருக்கிறேனே, என் வாழ்க்கை முடிய போதேன்னு தன் கையை பார்த்து அவன் குழம்பி அழுதுருக்கலாம். ஆனா அதே கைக்கு விலங்கு போட வச்ச ராஜாவே மோதிரத்தை கையில போட்டு நீ வைக்கிறதா இந்த நாட்டில் சட்டம்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு சோத்திரம் பாருங்க. அந்த முத்திர மோதிரத்தை மட்டும் போடலையாம். அடுத்து வாசிங்கன்னா மெல்லிய வஸ்திரங்களே அவனுக்கு உடுத்தினாங்களாம். முத அந்த செயல் இந்த ஊருக்கு வரும்போது அடிமை வஸ்திரம் போட்டிருந்தான். அடிமை வஸ்திரம்னா ட்ரெஸ், அடிமையினுடைய உடைய போட வச்சாங்க. அப்புறம் என்ன செஞ்சான்? வீண் பழிய போட்டு ராஜாவுக்கு முன்னாடி வந்து ராஜா சொல்றாரு, அவன் மரண தண்டனை கைதி, அந்த கைதிக்கான ட்ரெஸ்ஸை கொடுங்க, ஆடையை கொடுங்க, கைதுக்குரிய உடைய கொடுங்க, அவன் போடட்டும்னு சொல்லி கைதி வஸ்திரம் போட வச்ச ராஜா இன்னைக்கு ராஜ வஸ்திரம் போட வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜ வஸ்திரம் போடுகிறான். ராஜ மரியாதை கொடுக்கும்படி அவன் வஸ்திரத்தை பார்த்தாலே தெரிந்து விடும். அல்லேலூயா. இப்போ ஒரு போலீஸ் காவல் அதிகாரி வர்றாருன்னா நீங்க அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தானே போலீஸ்னு கண்டுபிடிச்சிருங்க. அவர் காவல் அதிகாரி, போலீஸ் அந்த காக்கி உடைய போடாம அந்த காவல்காரருங்கிற அந்த வஸ்திரம் உடுத்தாம இருந்தா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அல்லையே சொல்லுங்களேன். ஆனா ஒரு இராணுவத்துக்காரர் வர்றாரு, அவர் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவர் பேரும் சொல்ல மாட்டார், என்ன வேலை செய்யணும் சொல்ல மாட்டார். அவர் உடைய பார்த்தாலே தெரிஞ்சு இவர் யாரு? இராணுவ அதிகாரி. அல்லேலூயா. தீயணைப்பு துறையில் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்த்தோன்னா இவங்க தீயணைப்பு துறையில உள்ளவங்க அப்படின்னு அவங்க உடையே அவங்க யாருங்கிற இதை காமிச்சு கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ கைதி சாக போறவன் அப்படி நிலைமையில இருந்த அவனை இன்னைக்கு மெல்லிய வஸ்திரம் எகிப்தில் இருக்கிற பெரிய பெரிய மத குருமார்களும் பெரிய பெரிய தலைவர்களும் தான் மெல்லிய வஸ்திரங்களை போட்டிருப்பாங்க. ஆனா எகிப்துல பார்வோனும் இந்த ராஜாவும் கூட அந்த வம்சத்துல வந்ததுனால ராஜாவும் மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தார். அப்ப ராஜா உடுத்திருந்த அதே உடைய போல ராஜ அதிகாரம் உள்ள அந்த வஸ்திரத்தை, அந்த உடைய, அந்த ஆடைய பார்வோன் போட வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைதியினுடைய உடைய போட வச்ச ராஜா மூலம் இன்னைக்கு ராஜ வஸ்திரத்தை போட வச்சு அவனை சுத்தர் அந்த ராஜா மூலம் முடிக்க நினைத்து அவன் மூலம் கர்த்தர் துவங்கி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பாத்தீங்கன்னா அந்த வசனத்திலே 42 பொன் சரப்பணி அப்படி சொன்னா கழுத்துல மாலை, விலை உயர்ந்த மாலையை போடுகிறான். அந்த மாலையும் இவங்க ராஜ அதிகாரத்துல உள்ளவன்னு அந்த மாலை காமிக்கும். இந்த மாலை அப்படி போட்டுதான் இந்த ஒவ்வொரு மாலைக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். அதாவது இப்ப காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ஸ்டார் வச்சா அவர் யாரு, ஸ்டார் இல்லாதவர் யாரு, 2 ஸ்டார் இருந்தா அவர் யாரு, 3 ஸ்டார் போட்டிருந்தா அவர் யாரு, அப்படி இந்த ஸ்டார் மதிப்பிடுவாங்க. ஷோல்டர்ல என்ன ஸ்டார் இருக்குதோ, எத்தனை இருக்குதோ அதை வச்சு ஒரு அதிகாரத்தை மதிப்பிடுவாங்க. அது போல இவருடைய சரப்பணி அப்படின்னா கழுத்துல மாலை இருக்குது, ராஜ மாலை தங்கத்துல இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்துல இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த அந்த மாலையை பார்த்து அவர் என்ன அதிகாரத்தில் உள்ளவர்னு கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காலத்துல கழுத்துலையும் கையிலையும் காலையும் என்ன செஞ்சாங்க? ஜெயில ஓடும்படி விலங்குகளை போட்டு கழுத்துலையும் கையிலையும் காலையும் மாட்டி இழுத்து கொண்டு வச்ச இதே ராஜா தான் இன்னைக்கு ராஜ அதிகாரம் உள்ள ஒரு தங்க மனுஷர மாலையை கழுத்துல அனுபவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூவித்து எகிப்து தேசம் முழுவதையும் அவனை அதிகாரியாக்கினார். இங்க ராஜாவுக்கு 2 ரதங்கள் இருக்கும். பிரதானமானது ஒண்ணு, அடுத்தது ஒண்ணு இருக்கும். ஆனா ரெண்டுமே ராஜாவுடைய ரதம், அவங்களுடைய வாகனம்.
இந்த முதல் வாகனம் ஏதாச்சும் ஏதோ ஒரு இதாச்சுன்னா அடுத்த வாகனத்தை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா தனக்கு அடுத்த ஸ்தானத்துல தன்னை போல மதிக்கிறவங்களை அந்த 2வது ரதத்துல வாகனத்துல வச்சு என்ன செய்வாங்கன்னா அவங்கள போக வைப்பாங்க, கௌரவப்படுத்துவாங்க. அல்லேலூயா. அப்போ அங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு துரத்து கயிறை கட்டி இழுத்து அப்படி தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க. அடிமையா இருக்கும் பொழுது அவன் நடக்கவே வச்சு கூப்பிட்டு வந்தாங்க, கையை கட்டி காலை கட்டி இழுத்துக்கிட்டு வந்தாங்க. எகிப்துக்கு வரும் பொழுது அவன் அப்படித்தான் அடிமையா வந்தான். எகிப்துலேயும் அவனை கையும் காலையும் கெட்டி தான் அங்கே இங்கே இழுத்துட்டு போனாங்க அவனை. ஆனா இன்னைக்கு ஒரு நாயை போல அடித்து இழுத்து செல்லப்பட்ட அந்த யோசேப்பு இன்னைக்கு ஒரு ராஜ ரதம், பிரதமர் வர்ற ஒரு வண்டின்னு வச்சுங்களேன், ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கிற வண்டி மாதிரி அவங்க மட்டும்தான் அதில் போக முடியும். இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கிறாருன்னா அவர் போகிற வாகனத்தில் வண்டியில் அவர் மட்டும்தான் போக முடியும். அதில் சகலவித பாதுகாப்பும் சகலவித வசதி அந்த வண்டியிலே இருக்கும். அது பல கோடி மதிப்புடையது. அது எவ்வளோ பெரிய அணுகுண்டுகளை நீங்கள் போட்டாலும் எவ்வளோ பெரிய ஏவுகணையை வந்து தாக்குனாலும் அது வெடிக்காது, அவ்வளவு பாதுகாப்பானது. இப்போ அன்னைக்கு வெறும் காலோட கையும் காலையும் கட்டி தரன்னு இழுத்துட்டு போகப்பட்டவன் பின்னாடியே ஓடுவான். ரதத்தில் கட்டி இழுத்துட்டு போனான், குதிரையில் கட்டி இழுத்துட்டு போனான். இவன் என்ன செய்வான், கையை கட்டி இழுத்துட்டு போனான், பின்னாடியே ஓடுவான். வேகமாக ஓடிச்சுன்னா இவனும் வேகமாக ஓடணும், ஸ்லோவான இவனும் ஸ்லோவாகணும். கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான்னு அவனை கீழே இழுத்துரும், அப்படியே கீழே விழுந்து தரன்னு இழுத்துட்டு போவான். அவ்வளோ பெரிய நிலைமை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இன்னைக்கு அந்த நாடு போற்ற அளவுக்கு ரதங்களில் ஏற்றிட்டு ராஜா வர வேண்டிய அந்த ரதத்துல ராஜ கம்பீரத்தோடு வந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவேளை நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன்னா, ஒன்றுமில்லாத நிலைமையில் துடித்து பரிதவிக்கப்பட்டு வேதனையோடு அழுது கண்ணீர் சிந்து ஓடி இருந்திருப்பேனா, ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இது அற்பமானது, இது முடிஞ்சு போகாது. நான் உனக்கு ஒரு பெரிய துவக்கத்தை வச்சிருக்கிறேன். உன் வாழ்க்கை முடிஞ்சு போகலை. நீ வெறுங்காலோட போகிற, நீ நடந்து போகிற, நீ ஒன்றுமில்லாத பழைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிற, நீ மகிமையின் வஸ்திரத்தை தரிச்சு ராஜ கம்பீரத்தோட போய் இறங்குவ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி இறங்கும் பொழுது உனக்கு கதவை திறந்து விடுறதுக்கு நிறைய ஆட்கள் காத்திருப்பாங்க. அல்லேலூயா. ராஜ மரியாதையோட நீ இறங்கி வரும் பொழுது உன்னை மரியாதை கொடுக்கும்படி, உன்னை பார்க்கும்படி, மரியாதை செலுத்தும்படிக்கு ஒரு திரள் கூட்டம் உனக்கு காத்திருக்க கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ இந்த யோசேப்பு எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் ஜனங்க முட்டி போட்டு வணங்கினாங்களாம். எப்படி வணங்கினாங்களாம்? முட்டி போட்டு முழங்கால் போட்டு அப்படி கும்பிட்டு அவனை வணங்கினாங்க. அவன் போகிற வழியில இரு பக்கமும், அவன் ரதம் போகிற வழியில, அவன் நின்று போகிற வழியில இரு பக்கமும் ஜனங்கள் நின்று கையை கூப்பி முழங்கால் போட்டு அப்படி தலையை குனிஞ்சு வணங்கினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ராஜாவுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா முழங்கால் போட்டு தலையை கவிழ்ந்து கையை கூப்பி அப்படி கும்பிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுவாங்களாம், முகம் குப்புற விழுந்து. ஆனா முத ஒரு வெளிநாட்டுக்காரனா இருந்த இந்த யோசேப்பு, ஒரு அடிமையாய் வாழ்ந்த யோசேப்பு, ஒரு சிறைச்சாலை கைதியாய் இருந்த யோசேப்பு, ஒரு வீண்பழி சுமத்தப்பட்ட அந்த யோசேப்புக்கு முன்பதாக முழு நாடும் முழங்கால் பட்டிட்டு முகங்குப்புற விழுந்து கும்பிட்டு வணங்கினாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இப்படி நடந்துச்சுன்னா, ஒரு காலத்துல இவன் அடிமையா இருக்கும்போது யாரு வந்தாலும் இவன் மண்டி போட்டு முழங்கால் போட்டு கையை கூப்பி அவங்கள வணங்கணும். இவன் அடிமையா இருந்தனால முட்டியை போட்டு என்ன செய்ய, முழங்கால் போட்டு கையை கூப்பி வணங்கணும். அந்த ஊர் ஜனங்களை வணங்கணும், அந்த ஊர்ல இருக்கிற அதிகாரிகளை வணங்கணும், அங்க இருக்கிற தலைவர்கள் அப்படி முட்டி போட்டு முகங்குப்புற விழுந்துதான் கும்பிட்டு வணங்கணும். அவங்க எப்ப வந்தாலும், எத்தனை தடவை வந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கும்பிட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவன் முட்டியை போட்டு தரையில முட்டியை போட்டு முகங்குப்புற கும்பிட்டு அவன் முட்டியில எத்தனை காப்பு வந்திருக்கும் சொல்லுங்க? எவ்வளவு வருஷமா அப்படி மண்டி போட்டு முகங்குப்புற தரையில விழுந்து அவங்களை கும்பிட்டு மரியாதை செலுத்தி இருப்பான். அவன் அழுதுருப்பான், ஆண்டவரே என் அப்பா வீட்டுல, எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், எங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, நான் சொல்றதுதான் அங்க, அவ்வளவு பெரிய ஆளா நான் இருந்தேன்.
ஆனால் இன்னைக்கு வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே என்னை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. வர்ற போகிறவங்களுக்கெல்லாம் நான் மண்டிட்டு முழங்கால் படிட்டு தரையில் விழுந்து கும்பிட்டு வணங்குறேன். அப்படி எத்தனையோ வேதனையோடு அவர் அழுதுருக்கலாம், ஆண்டவரிடத்தில் செபிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் காத்திருக்க வச்சார். 13 வருடம் அவன் காத்திருந்தான். 13 வருடம் முடியும் பொழுது இன்னைக்கு அவனை பார்த்த அந்த முழு நாடும் தேசமுமே எல்லாருமே முட்டி போட்டு முழங்கால் போட்டு முகங்குப்புற விழுந்து வணங்கினாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் 13 வருஷம் பட்ட கஷ்டம். ஆனா அவன் அதுக்கப்புறம் 80 வருஷம் உயிரோடு இருந்தாரு. இந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் 80 வருஷம் உயிரோடு இருந்தாரு. அவர் சாகுற வரைக்கும் 80 வருடமும் இவர் எப்பெல்லாம் வெளியில வர்றாரோ அப்பெல்லாம் அந்த நாட்டில் உள்ள ஜனங்க அத்தனை பேரும் முழங்கால் படிட்டு தலகுப்புற விழுந்து வணங்க வச்சார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ படுற பிரயாசம், நீ படுற கஷ்டம் எதுவும் வீணா போறது கிடையாது. இங்க எதெல்லாம் அனுபவிக்கிற, எதெல்லாம் வேதனைப்படுற, எதெல்லாம் சஞ்சல போறையோ ஏசப்பா சொல்றாரு, அதெல்லாம் பல மடங்கு ஆண்டவர் நன்மையா உனக்கு திருப்பி தருவா. இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு விடவில்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கையை கூப்பினவன் கையை கூப்பி நீ எத்தனையோ பேருக்கு முன்னாடி நின்றுக்கலாம். கையை ஏந்தி எத்தனையோ பேருக்கு முன்னாடி நின்றுக்கலாம். ஆமா, நீ ஏந்தி நின்னவங்க உனக்கு முன்பதாக ஏந்தி நிற்பாங்க. நீ கை கூப்பி நின்னவங்க உனக்கு முன்பாக கை கூப்பி நிக்க வைப்பாரு ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறவங்க நல்லா கரங்களை சூத்திரம் பார்க்கலாம். நம்பிக்கையோட ஆண்டவரே, எத்தனையோ பேச கையை இறங்கி இருக்கு, எத்தனையோ பேருக்கு கையை கும்பிட்டு கையை கூப்பி ஏதோ ஒரு காரியத்துக்காக நின்று இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு தலை குனிஞ்சு முன்னாடி நின்று ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு நான் நின்று இருக்கிறேன். ஆனா நாடு வந்துருச்சு, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த மனுஷன் முடிக்கிறத நான் துவங்கி வைக்கிறேன். எவன் முடிக்க வைக்க நினைச்சானோ நான் துவங்கி வைக்கிறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு உன்னத உயர்வை எனக்கு தருகிறதுக்காக நன்றி அப்பா. என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை துவங்குகிறதுக்காக நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இந்த பார்வோனால தான் யோசேப்புடைய வாழ்க்கை முழுசா முடிய பார்த்துச்சு. இவனோட உன் வாழ்க்கை முடியல, இவன்கிட்ட இருந்து உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிட்டு சொன்னார். ராஜா மூலம் உன் வாழ்க்கை முடியுதுன்னு நீ நினைக்கிற, இந்த ராஜாவை வச்சு உன் வாழ்க்கையை துவங்குறேன்னு சொன்னார். அதோடு கூட மாத்திரம் இல்லை, பாருங்க 44வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவைகள் ஒருவனும் உன் உத்தரவாதம் இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். இப்போ பார்வோன் ராஜா சொல்றாரு, யோசேப்பை பார்த்து சொல்ற ராஜா சொல்றாரு, நான் பார்வோன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் பார்வோன் அப்படின்னா என்ன அர்த்தம்டா, நான் ராஜாவா இருக்கிறேன், நான் எகிப்துக்கு அரசனா இருக்கிறேன், எனக்கு விருப்பமானவைகளை மட்டும் நான் செய்வேன். நான் ஒருத்தன் மட்டும்தான், நான் ராஜாவா இருக்கிறதுனால எனக்கு விருப்பமானதை செய்வேன். ஆனா என் நாட்டில் உள்ள ஜனங்க யாருமே உன் விருப்பம் இல்லாம எதையும் செய்யக்கூடாதுங்கிறார். அல்லேலூயா. நான் ராஜாவா இருக்கிறதுனால, சிங்காசனத்துல ஒன்றை விட மேல இருக்கிறதுனால நான் விருப்பப்பட்டதை செய்யறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஆனா என்னை தவிர்த்து, என் குடும்பங்களை தவிர்த்து வேற யாருமே, என்னை தவிர்த்து வேற யாருமே உன் அனுமதி இல்லாம உன் உத்தரவு இல்லாம எதையும் செய்யக்கூடாதுன்னு அங்க ராஜா சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருத்தனை கையையோ ஒருத்தனை காலையோ ஆட்டக்கூட, ஒருத்தனை எதையும் செய்ய கூடாது, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு தர்றேன். இவர் அடிமையா இருக்கும் பொழுது, சிறைச்சாலை கைதியா இருக்கும்போது அதிகாரி சொல்லாம இவன் எதையும் செய்ய முடியாது. அடிமையா இருக்கும்போது அங்க வேலை வாங்குறவங்க இவன் எதை அவங்க சொன்னதை மட்டும்தான் செய்யணும், சொல்லாம எதையும் செய்யவே கூடாது. இங்க கொஞ்ச நேரம் நின்று காவல் காத்து கொண்டு இந்த வாசல்ல நின்று சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, திரும்ப வந்து அவங்க மறந்துட்டாலும் சரி, எப்ப திரும்ப வந்து அவனை பார்த்து சரி சரி நீ காவல் காத்தது போதும், போ நேராயிடுச்சு, போ வேற வேலையை செய்யன்னு சொல்ற வரைக்கும் ஒரு நாள் ஆனாலும் ஒரு வாரம் ஆனாலும் அதே இடத்துல தான் நிற்கணும். அவங்க உத்தரவு இல்லாம. இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை வேலையை சொல்லிட்டு மறந்துட்டு போயிட்டா அப்படி, அப்புறம் ஒரு நாள் கழிச்சு வராரு, இல்லை ஒரு நாள் முழுக்க ஆகிப்போச்சு, அப்புறம் வந்து பார்க்குறாரு ஒரே இடத்துல நின்று காவல் காக்கிற சாதாரண விஷயமா? அவன் சொன்னது அதை மாற்றி இஷ்டப்படி அவன் செய்யவே கூடாது.
அப்படி கொடுமைப்படுத்தப்பட்ட, அப்படி துன்புறுத்தப்பட்ட யோசேப்பை பார்த்து ராஜா மூலம் ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு, இந்த நாடே ஓ அனுமதி இல்லாம, நீ சொல்லாம எதையும் செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட அதிகாரத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் பார்வோன் மூலம், ராஜா மூலம் சொல்ல வச்சாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீ அப்படி இல்லாம எல்லாரும் உன்னை இஷ்டத்துக்கு ஒன்று அவன் சுத்துறோம், அதை செய் இதை செய்யு சொல்லலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை எல்லா காரியங்களும் செய்ய வச்சு உங்களை துன்புறுத்திட்டு இருக்கலாம். நீங்க இன்னைக்கு வேதனையோடு இருக்கலாம். ஏன் ஆண்டவரே, நான் இவ்வளவு நிலைமையில இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன். நீங்க ஒருவேளை கேட்பாங்க, நான் ஆண்டவர் சொல்லாரு, நாள் வந்திருக்குது, நீங்க சொல்றத மட்டும்தான் கேட்கிற மாதிரி கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சொல்றது மட்டும்தான் நடக்கும். அப்படிப்பட்ட நாள் வந்திருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, அப்படிப்பட்ட ஒரு உயர்வை, அப்படிப்பட்ட ஒரு பதவியை, அப்படிப்பட்ட ஒரு உயர்வு மேன்மை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட நாள் இருக்கு, அப்படிப்பட்ட உயர்வு இருக்கு, அப்படிப்பட்ட அதிகாரத்தை நீங்க தர போறீங்க, அப்படிப்பட்ட ஒரு பேர் புகழை தர போறீங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்கு தர போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போச்சுன்னு நாம அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஒரு உன்னதமான திட்டத்துக்கு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட இல்லாம பாருங்க, இந்த 45வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னையா என்கிற பெயரை இட்டு ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். ஆமே. பாருங்க, ஒரு நாள் அடுத்தவனுடைய எஜமானுடைய ஓனருடைய மனைவியை எடுக்க பார்த்தவன், தப்பா நடக்க பார்த்தவன், அப்படி சொல்லி வந்து அங்கே நீதி செலுத்துகிற அந்த நீதிமன்றத்தில் சொல்லப்படுற இடத்துல ராஜாவுக்கு முன்னாடி அவன் நிப்பாட்டி ஓனருடைய மனைவியை தப்பா நடக்க பார்த்தான். ஓனருடைய மனைவியை எடுக்க பார்த்தவன் இவர் விபச்சாரக்காரன், இவர் வேசித்தனக்காரன், ஒரு பொல்லாத கொடூரன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சாங்க. ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி, இல்லை எல்லா ஜனத்துக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. அப்படியே யோசேப்பு ஒருவேளை விடுதலையாகி வந்திருந்தா அவனுக்கு திருமணம் ஆகிருக்குமா? நாடே சொல்லு, இவன் பொல்லாத மனுஷன், உயர்த்தி வச்சு பையன் மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த ஓனருக்கு துரோகம் பண்ண துரோகி, இவன் வாழ தகுதி இல்லை அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானங்க? எத்தனை அடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் உதைச்சிருப்பான், வர்றவங்க வரவெல்லாம் வச்சிருப்பான், வர்றவங்க வரவெல்லாம் துன்புறுத்தியிருப்பான், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். ஆனா இன்னைக்கு ராஜா தன்னுடைய சொந்தத்திலேயே தனக்கு பிரியமுள்ள, தன்னுடைய சொந்தத்தில் உள்ள ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற ஒரு பெண்ணை, அந்த நாட்டிலேயே பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப பெரிய இடத்துல ஒரு பெண் இருக்கிறா. அவர் பேர் தான் ஆஸ்நாத். அவர் ராஜாவுக்கே சொந்தக்காரி. அல்லேலூயா. அது மாத்திரம் அவங்க அப்பா அந்த முழு நாட்டுக்கும் தலைநகரம் இருக்குது. அந்த தலைநகரத்தில் அவர் ஒரு என்ன செய்யற ஆசாரியா ஒரு என்ன செய்யறாரு இருந்தார். கோயிலில் வேலை செய்கிற ஒரு பெரிய தலைவரா அவர் இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்ல போனால் ராஜாவுக்கே நிறைய ஆலோசனைய புத்திமதி சொல்ற இடத்துல ஒரு பெரிய மனுஷனா, ராஜாவுக்கே எல்லா காரியத்துக்கும் செய்கிற காரியத்தில் இருந்தவர் தான் இந்த போத்திபிராங்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பெரியவருடைய மகள், வாலிப பெண், ஒரு சிறந்த உயர்ந்த இடத்துல இருக்கிற அந்த தேசத்திலே மதிக்கப்படுகிற மரியாதைக்குரிய அந்த பெண்ணை யாருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாரு? யோசேப்புக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ அதிகாரம் மட்டும் பெருசு இல்லை, அவனுக்கு மனைவியா வந்தவளும் பெரிய இடத்து பொண்ணு, அந்த நாட்டிலே ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு, ராஜாவே மதிக்கிற மரியாதை கொடுக்குற அளவுக்கு பெரிய இடத்து பொண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இவனுக்கு ஒரு பேர் வைக்கிற சாப்நாத் பன்னையானா, அது எகிப்து பாசையில் சாப்நாத் பன்னையானா பரிபூரண ஜீவன். ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் இவன் உயிரோட வாழ்றதுக்கே வழி இல்லாமல் இருந்தான். இன்னைக்கு முழு நாட்டுக்கும் இவன் உயிர் கொடுக்கிறவனா, ஜீவனை கொடுக்கிறவனா, காப்பாத்துறவனா ஆண்டவர் மாத்திட்டார்னு பேர் வச்சாரு. அல்லேலூயா. உலகத்தை காக்க வந்த ரட்சகர்னு சொல்லி பேர் வச்சாங்க. அல்லேலூயா.
ஆமா, ஒரு நாள் இவனையே காப்பாற்ற முடியாம ஜெயிலுக்கு நடந்து கஷ்டப்பட்டான். அவனை உலகத்தை காக்கும்படி ஆண்டவர் உயர்த்தினார். இதை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு வாழ வழி இல்லைன்னு சொல்ற நீங்க, நாளைக்கு 1000 ஜனங்களை வாழ வைப்பீங்க, சாப்பாடு போடுவீங்க, உதவி செய்வீங்க, வீடு கட்டி கொடுப்பீங்க, அவங்களுக்கு தொழில் உண்டாக்கி கொடுப்பீங்க, விவசாய நிலங்களை வாங்கி கொடுப்பீங்க, அநேகருக்கு வாழ வைப்பீங்க, வேலைகளை கொடுப்பீங்க, சம்பளங்களை கொடுப்பீங்க, படி அளக்க வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையேந்தி நின்ன நீங்க கையில் அள்ளி நிறைய பேருக்கு கொடுக்க ஆண்டவர் இருப்பார். கைகளை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. இந்த கையினால கத்தர் அப்படி படியளக்க வைக்க போகிறார், அப்படி வாழ வைக்க போகிறார், அப்படி உயர்த்த போகிறார், அப்படி கத்தர் கனம் பண்ண போகிறார் உங்களை. அதுதான் ஏசப்பாவுடைய விருப்பமா இருக்குது. இப்ப இருக்கிற நிலைமைய, கையை ஏந்திர நிலைமைய, கண்ணீர் வடிக்கிற நிலைமைய நீ பார்க்காத. உனக்கு ஒரு நாள் இருக்குது, உனக்கு ஒரு நேரத்தை கத்து வச்சுக்கிறாரு. நீ படி அளக்கும்படி, நீ வாழ்க்கை கொடுக்கும்படி, நீ வேலை கொடுக்கும்படிக்கு கத்தர் உன்னை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தில் அவனுக்கு பெண்ணு பார்த்து ராஜாவே திருமணம் முடிச்சு வச்சார். நீங்க திருமணம் ஆகாம இருக்கிற வாலிப பிள்ளைங்க, வாலிப சகோதர சகோதரி இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், எங்களுடைய தகுதிக்கு, எங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு, என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய அழகுக்கு, எங்களுடைய பின்னணிக்கு எனக்கு ஒரு திருமணம் நடக்கிறது பெரிய விஷயம். ஏதோ எனக்கு ஒரு திருமணம் ஆகும், ஏதோ நான் வாழ்வேன்னு நினச்சிட்டு இருந்தா ஏசப்பா சொல்றாரு, இல்லைங்க, எல்லாரும் பிரமிக்கிற அளவுக்கு ஒரு உன்னதமான குடும்பத்தில், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்படி ஒரு உயர்ந்த என்ன செய்றாரு, குடும்பத்தை உன் வாழ்க்கையோட இணைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லையே சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒண்ணுமில்லாம இருக்கலாம், நாளைக்கு உன் ஸ்டேட்டஸ் மாறப்போகுது. அப்படி மாறும்போது ஆமென் சுத்தரம் உன்னை பார்த்து உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க, ஸ்தானத்துல பொறுப்புள்ள பதவியில உள்ளவங்களும் தேடி வந்து என்ன செய்ய, உனக்கு ஆமென் சுத்தரம் ஏற்ற துணையாகிய ஆமென் சுத்தரம் ஒரு சகோதரன், ஒரு சகோதரி நிச்சயமா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்ற பெண்ணை, ஏற்ற அமைச்சர் ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை ஆண்டவர் உன் வாழ்க்கையை துவங்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அற்பமா என் வாழ்க்கை முடிஞ்சிடும், அழிஞ்சிரும்னு நினைச்ச உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கை பிரம்மாண்டமானதா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். போத்திபிரான்னு சொன்னால் சூரியனுக்கு உரியவன் அர்த்தம். அதாவது மாமனாருடைய பேர் சூரியனுக்கு உடையவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கடவுளுக்கு உரியவன் அப்படின்னு பேர் உள்ளவர். அந்த நாட்டிலே அவருக்கு பேர் கடவுளுக்கு உரியவன் அப்படின்னு அந்த நாட்டில் அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு பாருங்க. முழு நாடு மதிக்கிறவர் மாமனார். அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவர், அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார். அந்த பட்டணம் தலைநகரத்தில் அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தார். யூன் பட்டணங்கிற பட்டணத்தில் அவர் இருந்தார். அந்த பட்டணம் சூரிய தெய்வத்துக்கு அந்த பட்டண தலைநகரை அர்ப்பணித்து வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரிய ஆசாரியனா அவர் அங்கே இருந்தார். அங்கே அவர் தலைமையில் தான் அங்கே அந்த பட்டணமே இயங்குச்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பெரியவராய், மெல்லிய வஸ்திரம் தரித்தவராய், உயர்ந்த சாணம் உள்ளவராய் இருந்தார். அவர் தான் மாமனாராக வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஸ்நாத்து என்று சொன்னா நேயத்திற்கு உரியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது கைவினைகளின் தேவதை, அதாவது கைத்தொழில்களின் தேவதைன்னு பேருக்கு அர்த்தம். கைத்தொழிலுக்கெல்லாம், கைவினைகளுக்கெல்லாம் தேவதை இவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவளுக்கு பேர் வைத்திருந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பார்வோனாக ராஜாவாக இருந்தவர் யாருன்னா அபேபி என்கிற பேருடைய ராஜா என்ன செய்தாரு, அங்கே அந்த அந்த காலத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவருடைய தந்தையும் தாத்தாவோடு சேர்ந்து அந்த எகிப்து நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த காலத்தில் அபேபிங்கிற ராஜா தாத்தாவோடையும் அப்பாவோடையும் சேர்ந்து முழு சாம்ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சாரு. அப்பொழுதுதான் இந்த யோசேப்பை உயர்த்தி வச்சு இத்தனை அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் கொஞ்ச காலம் தான் ஆட்சி செஞ்சான். ஆனா இவனுக்கு இவ்வளவு பெரிய பதவியை கொடுக்கவும் இவனை பெரிய ஆளை ஆக்கும்படிக்கே அவன் கொஞ்ச காலம் ராஜாவா இருந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை உயர்த்தி வைக்கிறதுக்குன்னே அதிகாரிகள் வருவாங்க, உன்னை உயர்த்தி வைக்கும்போதே தலைவர்கள் வருவாங்க.
உன்னை உயர்த்தி கனப்படுத்தி வைக்கணும்னுக்குன்னே ஆட்களை ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க ரெக்கமெண்ட் அவங்களை பெரிய ஆளா தூக்கி வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அப்படிப்பட்ட உயர்வை உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.